வெல்கம் மேடம். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு மேடம், கிளியரா இருக்கு. ஓகேங்க சார். ஸோ பிபிஏ ஸ்பீடு கேஷ் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ஸோ எல்லா நாளுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஜிகே சுவாமி சார்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவரோடது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி, எங்கேயுமே என்ன சொல்றது, ஏன்னா நம்ம இந்த மாதிரி இதுக்கெல்லாம் 4:30 போய் உட்காந்து கேட்டதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த மாதிரி ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம ஸ்பீட் கேஷ்ல இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நான் மட்டும் இல்ல, எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு டோக்கன் போடுறதெல்லாம் 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு போய் டோக்கன் போட்ட காலமெல்லாம் இருக்கு. இப்பவும் அப்படிதான் இருக்கு, போயிட்டு தான் இருக்கு. ஏன்னா இங்க ஈரோட்ல எல்லாம் அப்படிதான். நீ மத்த பக்கம் எப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, போய் ஹாஸ்பிட்டல்ல டோக்கன் எல்லாம் போட்டுட்டு வந்து கொடுத்துருக்குறோம். 3 மணிக்கு ரிசப்ஷனிஸ்டே வந்திருக்க மாட்டாங்க, வாட்ச்மேன் கிட்ட ஃபோன் நம்பரும் நேமும் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ 3 மணிக்கு டோக்கனை போட்டு ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து 8 மணி 9 மணிக்கு போய் நம்ம டாக்டரை விசிட் பண்ணி அவர்கிட்ட பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா 2 மணி 3 மணி ஆயிடும். ரிட்டர்ன் வீட்டுக்கு வர்றதுக்கு 1 டே ஃபுல்லா ஆயிடும். ஸோ அந்த 1 டே அங்க இருந்ததுக்கு 2 நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் அத்தனை இனி எதுவுமே வராது அப்படின்னு சொல்லிட்டு சார் சொல்ற மருந்தில்லா மருத்துவத்தை நம்ம கேட்டாலே போதும். ஆமா, இது மட்டும் கிடையாது, கேட்டா அதுக்கு எந்த யூஸும் கிடையாது, என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதோட போயிரும். அதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும் போதுதான் அதனோட முழு பலனையும் எல்லாருமே ஏத்துக்க முடியும் அப்படின்னு நான் முழு உறுதியோட சொல்லிக்கிறேன். அதே மாதிரிதான் பிபிஎஸ் ஸ்பீட் கேஷும் அதே மாதிரிதான், சரிங்களா? சோ மருந்தெல்லாம் மருத்துவத்துக்கு ஈக்குவலா நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஷும் இருக்கு. என்னன்னா உள்ள போடக்கூடிய டொனேஷன் பாத்தீங்க அப்படின்னா 5000மோ 10,000மோ 20,000மோ கிடையாது, ஜஸ்ட் 1000 ரூபாய். ஓகேங்களா? சோ எனக்கு ஈஸின்னு பட்டது, ஆப்போசிட்ல இருக்கிற உங்களுக்கு ஈஸின்னு படும், உங்களுக்கு ஈஸின்னு பட்டது எல்லாத்துக்குமே ஈஸின்னு படும். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி பிளானும் அருமையா இருக்கு. அதுவும் மேம்போக்கா பார்த்துட்டு போகாம அதனோட இருக்கிற பிளஸ் மைனஸ் அத்தனையுமே, இங்க மைனஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனோட அந்த 1000 ரூபாய் மதிப்புக்கு உண்டானது பாத்தீங்க அப்படின்னா லட்சங்களும் கோடிகளும் வாங்கும் போதுதான் அதனோட மதிப்பே தெரியும். அந்த மாதிரி அதுவுமே கேட்டுட்டு மட்டும் விடக்கூடாது. அதனோட ஃபுல் என்ன சொல்றது, அதனோட கிரியேட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா பல கோடீஸ்வரர்களை உருவாக்குறது அதனோட தீமு. அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது முழு பலனை அடையும்னு சொல்லிட்டு இந்த மார்னிங்ல எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள் சொல்லிட்டு வெரி ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி மேடம், நன்றி மேடம், தேங்க்யூ. வெல்கம் பானுமதி மேடம். உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்துருக்கு மேடம், நீங்க பேசு. பானுமதி மேம் லைன்ல இருக்கீங்களா? ஓகே. அனந்தவல்லி மேம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நம்ம பணத்துக்காக அலையிறோம், நம்ம ஆரோக்கியத்தை இழந்துடுறோம். ஆனா நமக்கு இங்க பணமும் கிடைக்குது, ஆரோக்கியத்துக்கான வழிகளும் சொல்லி தராங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்னையில இருந்து நான் இனிமேல் ஒரு நாள் கூட விடாம சாமி சாருடைய ப்ரோக்ராம் அட்டன் பண்ண போறேன். 2வது, நமக்கு 15ஆம் தேதிக்குள்ள சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் முடிக்கிறதுக்கு இன்னும் 3 நாட்கள் மட்டும்தான் இருக்கு. நம்ம டீம்ல வர அனைவரும் அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம டீம்ல 12 பேர் மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் சேர்க்கணும்னு நான் ஆசைப்படுறேன். எல்லாரும் கலந்துக்கணும், எல்லாம் திருச்சிக்கு நீங்க எல்லாம் வரணும்னு நான் ஆசைப்படுறேன். முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு நாளைக்குள்ள முடிக்க பாருங்க. கடைசி டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாம இந்த 12 பேரை முடிச்சு சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ் ஆகி வர ப்ரோக்ராம்ல 29ஆம் தேதி நம்ம ஃபங்க்ஷன் நடக்கும்போது எல்லாரும் இருக்கணும். எல்லாரையும் நான் நேரடியா பார்க்க போறேங்கிற சந்தோஷத்தோட நன்றி சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வெல்கம் அனுஷா மேம். குட் மார்னிங் டு சார். இப்ப என்னன்னாக்கா எல்லாருக்குமே பிளான பத்தி எல்லாருக்கும் நல்லா தெரியுது. ஆனா டெக்னிக்கலா எப்படி இம்ப்ரூவ் அதாவது குடுக்கணும்ன்றது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் 2-3 நாளா ஒரு கஸ்டமர் கேரா ஒர்க் பண்ணக்குள்ள எனக்கு நிறைய இஷ்யூஸ் என்னன்னாக்கா இத கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லணும்ன்றதுதான் நான் இப்ப சொல்றேன்.
நேத்து வந்து ஒருத்தர் வந்து பேமெண்ட் கட்டிட்டாங்க. கட்டினவங்க வந்து யாருக்கு கட்டினாங்கன்னா அவங்களுடைய டவுன்லைனுக்கோசம் கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய ஜிபே நம்பர்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க. அவர் வந்து என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, மேடம் அவங்களுக்கு கட்டிட்டா அப்ரூவ் கொடுக்க மாட்டாங்கன்ட்டு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து என் அப்ளைன்ட்ட நான் கேட்டுட்டு நான் அப்ரூவ் கொடுக்குறேன். ஆனா பேமெண்ட் வந்து அவங்களுக்கும் வாங்கல, அவங்க டவுன்லைனுக்கு வாங்கியிருக்காங்க. வாங்கினவங்க அதை அப்ரூவ் கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ண சொல்லுங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிரேக் ஆகுது. இப்ப வந்து அவரு வந்து என்ன சொல்றாரு, மேடம் நான் அதை செக் பண்ணிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆக்சுவலா பணம் வாங்கினவங்க டைரக்டா வாங்கல, வேற ஒரு டவுன்லைனுக்கு வாங்கியிருக்காங்க. அப்ப அவங்கதான் பொறுப்பேத்துட்டு செய்யணும். அது செய்யாம நேத்து ஃபுல்லா வந்து எனக்கு ஒரு அந்த இஷ்யூவாவே கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணணும். மத்தபடி இதுல வந்து ஸ்வீட் கேஷ்ல பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் பொறுப்பா இருக்கக்குள்ள நல்லா இருக்கும் சார். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். அதை இந்த இஷ்யூல சொல்லணும்னு நினைச்சிட்டு தான் சொன்னேன். மத்தபடி ஜிகே சாரோடைய மீட்டிங் வந்து எனக்கு இன்னொரு செக்ஷன்ல வச்சா எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே இந்த காலை டைம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்களான்றது தெரியல. நமக்கு ஈவினிங் செக்ஷன்ல வைக்கக்குள்ள இன்னும் நமக்கு கிரௌட் அதிகமாகும். எக்ஸ்கியூஸ் மேம், இல்ல இல்ல நமக்கு கிரௌட் வேணும்னு இல்ல, யாருக்கு ஆரோக்கியம் வேணுமோ அந்த வெடிகால அந்த பிரபஞ்ச நேரத்துல கிடைக்கிறது தான் உண்மை. ஸோ நம்ம நீங்க வேணா அந்த செக்ஷன் டவுன்லோட் பண்ணி வேணா நம்ம வந்து ப்ளே பண்ணலாம் எல்லாரும். தேங்க்யூ தேங்க்யூ ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வெல்கம் ஜே லக்ஷ்மி மேம், ப்ளீஸ் வெல்கம். ஜே லக்ஷ்மி. லக்ஷ்மி ஜே இருந்தீங்க அப்படின்னா நீங்க பேசலாம். கோவஸ் கொடுத்துருக்கு. விஜயலட்சுமி மேம், லலிதா மேம் வெல்கம். பேசலாம், ஜஸ்ட் ஒரு 1 minute நீங்க வந்து பேசலாம். வெல்கம் கோமதி மேம். கோமதி மேம் வெல்கம். ஓகே, no problem. 1 minute. Welcome Mr. Good morning. Good morning to all. Morning. Good morning to all. எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து பண்றதுனால எல்லாருக்கும் குரூப்பாவே நம்ம இந்த ப்ரோக்ராம் பண்றது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா சில பேர் எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்து டவுன்லைன் வந்து அப்லைனுக்கு அனுப்பாமையே இருக்காங்க. அது ஒரு டிராபேக்கா தான் இருக்கு. சிலர் வந்து நேர்மையா பண்ணிடுறாங்க உடனே சின்சியரா, சிலர் மட்டும் வந்து பேக் கொடுக்கறதுனால டீம் வந்து சரியா போகாது. அது ஒரு ரீசனா தான் இருக்கு. ஸோ அது வந்து எல்லாரும் சரி பண்ணிக்கணும் எல்லாருமே சேர்ந்து. நானுமே சிஸ்டம் ப்ரொமோட்டர் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிடுவோம். மற்ற டீம் மெம்பர்ஸும் பண்ணாக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம டீம்ல உள்ள எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வின் பண்றதுக்கு பார்ப்போம். குரூப்பை எப்பவுமே ஒரு கை இல்லாம பல கை சேர்ந்து தட்டும் போது ஓசி ஜாஸ்தியா வர்றது போலவே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம் இந்த நம்ம ஸ்கீம்ல. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ. விஜயா வெல்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். எஸ் சார். கேக்குதுங்களா? எஸ் சார், கேக்குது சார். ஓகே சார். இப்போ நான் சிஸ்டம் வந்து சூப்பரான சிஸ்டம், நல்லபடியா போகும் சார். ஆனா ஒரு சின்ன மைனஸ் பாயிண்ட் என்ன இருக்குனாக்க, இப்போ 1000 ரூபாய் 500 ரூபாய் உங்க நேம் சார்? சார் உங்க நேம் சொல்லவே இல்ல. பெரிய தம்பி. பெரிய தம்பி, ஓகே. நீங்க வேற நேம்ல டைப் பண்ணிருக்கீங்க? இல்ல அது வந்து அந்த இது பாப்பா ஸ்கூலுக்கு யூஸ் பண்றாங்க அது. ரைட் சார், ரைட் சார். ஓகேங்களா? அதனால வந்து எப்படின்னா நம்ம சிஸ்டம் சூப்பரானது, நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்க நல்லா பண்ணிருக்கீங்க.
இப்ப என்ன பண்ணீங்கன்னா ஒரு 2000க்கு மேல அமௌண்ட் போகுது, சென்ட் ஆகுது பாத்தீங்களா? சென்ட் ம். ஆனதுக்கு அப்புறம் அடுத்த அமௌண்ட் போகும்போது பேன் கார்டு, ஆதார் அட்டை வாங்கிருங்க. ஓகேங்களா? ம். உள்ள வந்து இல்ல அப்டேட் பண்ற மாதிரி சார். பண்ணிடுங்க. சார் சார் சொல்லுங்க. வணக்கம் சார். இது வந்து நம்மளுடைய டொனேஷன் கான்செப்ட் தான் இது. இது வந்து எந்த ஒரு நிர்வாகம் எதுவும் கிடையாது. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வந்து ஒரு அமேசிங் லீடரை வந்து நான் வந்து வெல்கம் பண்ண போறேன். கிரேட் லீடர். வெல்கம் மிஸ்டர் மாதேஸ்வரன் சார், சேலம். ப்ளீஸ் வெல்கம் சார். சார் வணக்கம். உள்ள வணக்கம் சார். அத்தனை கோடீஸ்வரர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த எனக்கு ஒரே ஒரு ஆதங்கம் சார், அதை பதிவு பண்றதுக்கு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு பொருளோட விலை 10 ரூபா அப்படின்னா 8 பொருளுக்கு 80 ரூபா கொடுக்கணும், 60 பொருளுக்கு 640 ரூபா கொடுக்கணும். இப்போ நம்ம சிஸ்டத்துக்குள்ளார உள்ள வரும்போது முதல்ல ஒரு ஐடிக்கு உங்களுக்கு 4 லெவல் வரணும்னா 2 என்ட்ரி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, அடுத்து 8 வரும்போது 16 கொடுங்க, 64 ஐடி வரும்போது 128 கொடுங்க, 512 வரும்போது 1024 கொடுங்க. நம்ம சிஸ்டம் கேட்கல. ஒண்ணு எல்லாத்துக்கும் மேல அடுத்தது பாத்தீங்கன்னா, நிறைய கம்பெனிகள் நம்ம பார்த்துருக்கோம் சார். ஐடி அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறதே வந்து 12, 10 யாரும் வைக்கிறதே இல்லைங்க சார். 25 பேர் அல்லது 25 பேர் இந்த மாதிரி தான் வைப்பாங்க. நம்ம இதுல வந்து மினிமம் 12 பேர் எதுக்காக சார் வச்சிருக்காங்க அப்படின்னா, இங்க எல்லாரும் உள்ள வரணும். யாரோ ஒருத்தரை பொழைக்க வைக்கிறதுக்காக இது இல்லை. எல்லாரும் உள்ள வரணும், எல்லாருமே அச்சீவ்மெண்ட் முடிக்கணும், எல்லாருமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஸ்பீடு கேஷ், ஸ்பீடு கிரிப்டோ, ஸ்பீடு எக்ஸ்சேஞ்சு, இதுல போய் போய் அதிகபட்சம் 3 வருஷத்துக்குள்ளார இங்க இருக்கிற எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகணும்னு ஒரு நல்ல பிளானை கொடுத்துருக்காங்க சார். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருதுங்க சார். ஒரு ஊர்ல ரொம்ப பஞ்சம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, மக்கள்லாம் வேண்டுதல் வைக்கிறாங்க, கடவுள் நேர்ல வராரு, ஒரே ஒரு தென்னங்கண்ணை கொடுத்துட்டு போறாரு, இதை வச்சு பொழைச்சிக்கங்கன்னு. இந்த தென்னங்கண்ணுக்கு என்னன்னா 200 வருஷத்துக்கு மேல இருக்கும். அந்த தென்னங்கண்ணை வச்சா 6 மாசத்துக்குள்ளார உங்களுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்ப வரிசையில் நிக்கிற முதல்ல வந்து ஒருத்தருக்கு வரிசையில ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவர் முதல் ரவுண்ட்ல வரும்போது 1, அடுத்த ரவுண்ட்ல 8, அடுத்த ரவுண்ட்ல 64, அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல 512, அடுத்த ரவுண்ட்ல 4096 தேங்காய் இளநீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். எல்லாருமே மக்கள்லாம் வந்து ரொம்ப அவ்வளவு பசி பஞ்சம், எல்லாரும் வந்து வரிசையில் நிக்கிறாங்க, வந்து கியூல நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு வந்து அதுக்கு உண்டானது கிடைக்குது. அப்படிங்கும்போது எல்லாருமே வரிசையில் நின்றுட்டு இருந்தா முதல்ல எல்லாருமே அந்த மறந்துடுறோம், அந்த தென்னங்கண்ணுக்கு தண்ணி ஊற்றணும், ஆளுக்கு ஒரு 2 டம்ளர் அல்லது 2 சொம்பு 2 பக்கெட் ஊற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த தென்னங்கண்ணு 200 வருஷம் இல்லை, இன்னும் 200 வருஷம் சேர்த்து கூட இருக்கும். வரிசையின் முன்னே தேங்காய் கொடுக்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னு தென்னங்கண்ணை ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறத விட ஆளுக்கு 2 என்ட்ரி அப்படின்னு நம்மளோட இலக்கு முதல்ல 1 லட்சம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் சார். அது வரைக்கும் மட்டும் பாடுபடு, அதுக்கு பின்னாடி நின்று வேடிக்கை பாருன்னு சங்கர் சார் சொன்னாரு. ஏன்னா இங்க வந்து பணத்தை ஈர்க்கும் சார். இங்க 1 லட்சம் ஐடிங்க .io இல்ல, ஸ்பீடு கேஸ் .ioவா இருந்தா உள்ள வரத 100 ரூபா வந்து ஆளுக்கு 5 ரூபா வச்சுக்கப்பான்னு பிரிச்சு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். இது அப்படி இல்லைங்க. 1 லட்சம் ஐடி வந்தா அதுல 60,000 ஐடி வந்து அது குட்டி போட்டு கூட பேரம் பேத்தியெல்லாம் கூட்டிட்டு வருங்கிற ஒரு நல்ல விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சோம். இன்னும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இப்ப 2 என்ட்ரி கொடுத்தவங்க 12 என்ட்ரி கொடுத்து ப்ரொமோட்டர் ஆனவங்க, அவங்களோட வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகள் சார். ஆனா இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஈடுபாடே வரல. அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா, ஒரு ரவுண்டு வந்ததுன்னா நமக்கு சிஸ்டத்துல இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ரவுண்டு அதாவது 4 நிலைகள் வரும்போது 1,53,000 ரூபாய் கிடைக்கும். அதுக்கு அடுத்த லெவல்ல அதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்து 12 லட்சம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த ரவுண்டில் 96 லட்சம் கிடைக்கும். எப்படி பார்த்தாலுமே 1,10,000 ரூபாய், 1 கோடியே 10 லட்சம் கிடைக்கும். இது வந்து நம்ம சிஸ்டம் கொடுக்கறது. ஆனா இங்க ஒரு ரகசியம் மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்து என்ட்ரி கொடுக்கறது மற்ற கம்பெனி மாதிரி நினைச்சுக்கிட்டு, மற்ற சிஸ்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு, பழைய அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் நினைச்சுக்கிட்டு, நம்ம கையில கிடைச்சிருக்கிற கடவுள் கொடுத்த தென்னை மரத்தை நம்ம பார்க்க மாட்டேங்கிறோம். ஒரே ஒரு ஆள் கொடுத்தா, ஒரு ஆள் மூலமா நேற்று கூட நம்ம ராமலிங்கம் சார் சொன்னாரு, ஐடி எடுத்து இன்னொருத்தருக்கு போட்டு கொடுக்காதீங்கன்னு. ஏன்னா ஒரு ஐடியோட மதிப்பு 9,12,500 ரூபா. அப்ப 100 பேர் கொடுத்தோம்னா 9 கோடியே 12,50,000 ரூபா நமக்கு கிடைக்கும். அப்படின்னா 3 வருஷத்துல எப்படி சுலபா, சங்கர் சார் கட்சி தான் நான் வந்து 3 மாசம் சொல்ல மாட்டேன், 6 மாசம் தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம மக்கள் வந்து அந்த சொன்ன டைம் மற்றதை கிடைக்கிறத நினைக்க மாட்டாங்க. அந்த டைம் மட்டும் எண்ணிட்டு இருப்பாங்க. சார் 60 நாள் ஆச்சுங்க சார், 62 நாள் ஆச்சுங்க சார். அந்த இது கதையெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. 3 வருஷத்துக்குள்ளார நம்ம கண்டிப்பா நம்ம கையில ஒரு 10 கோடி ரூபாய்க்கு மேல இருக்கணும்னு சொல்லி சொன்னா, சார் இன்னைக்கு அரிசி 70 ரூபாய்க்கு விற்கிது, பெட்ரோல் 105 ரூபாய்க்கு விற்கிது, தங்கம் ஒரு பவுன் 60,000க்கு போச்சு, மட்டன் 1000 ரூபாய்க்கு போச்சு, எல்கேஜில பிள்ளை சேர்த்துறதுக்கு 1 லட்ச ரூபாய் வேணும், என்னோட கடன் இருக்குது, எனக்கு கடமைகள் இருக்குது, எனக்கு அவமானங்கள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது. இத்தனையும் நினைச்சு பார்த்தா நம்ம ஐடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து நம்ம உறுதியா இருப்போம் சார். 1 லட்சம் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொன்னா இதை யார் சார் செய்யறதுன்னா இங்க இருக்கிற 200 பேர் தான் செய்வோம். ஏன்னா இந்த 200 பேர் தான் ஃபர்ஸ்ட் கோடீஸ்வரங்க. இங்க யாரோ இங்க சார் ஒரு 10 பேர் வேடிக்கை பார்க்க வந்திருக்கலாம், 10 பேர் தன்னுடைய ஆதங்கத்தை கொண்டு வந்திருக்கலாம்.
100க்கும் மேற்பட்ட இங்கே அச்சீவர்ஸ் வந்துட்டாங்க, இன்னைக்கு ப்ரொமோட்டர்ஸ் வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து ராமலிங்கம் சார் வந்து 2006 எனக்கு ஃப்ரெண்டுங்க சார். அவர் வந்து சாதாரணமான ஒரு நபர் இல்லை, பல தோல்விகளை சந்திச்சவர், பல வெற்றிகளை பார்த்தவர் இல்லை, பல தோல்விகளை சந்திச்சவர். எப்பவுமே ஒரு விஷயத்துல யார் பின்னாடி போகணும்னா, பல முறை தோத்து போனவங்க பின்னாடி போனாதான் சார் நம்ம ஜெயிக்க முடியும். அவங்களுடைய அந்த அனுபவத்தை கொண்டு வந்து இந்த சிஸ்டத்தை பக்காவா உருவாக்கி, சார் அவங்க நினைச்சிருந்தா ஐடியா நீ 1000 ரூபாய் போட்ட உனக்கு 1,53,000 கிடைக்கும், எனக்கும் 1,53,000 கிடைக்கும், நான் போய் என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னார் அவர் எனந்தா 200 என்ட்ரி கொடுத்துறேன் 300 என்ட்ரி கொடுத்துறேன்னு வேற விதத்துல அவர் மோட்டிவேஷன் பண்ணிருக்கலாம். ஏன் அவர் பண்ணல அப்படின்னா, முதல்ல கொடுத்துருக்கிற சிஸ்டம் பக்காவா இருக்கணும். அதுக்கு ராமலிங்க சார் ஆகட்டும், சங்கர் சார் ஆகட்டும், பாபு சார், பாலு பழனியாண்டி, பாக்கியராஜ் சார், எஸ்பி ராஜா சார், சிஎஸ்ஆர் சார், ஜி.கே. சாமி, இந்த பெண் சிங்கங்கள் ஆர்த்தி, ஆனந்தவள்ளி, அனுசுயா, உஷாராணி, இத்தனை பேரும் உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க சார். இவங்களாம் நினைச்சிருந்தா ஒவ்வொருத்தரும் நேரம் 100 ஐடி கொடுத்து டைரக்டர் ஆயிருக்க முடியும். ஏன் வந்து இப்போ உட்காந்துக்கிட்டு மணிக்கணக்கில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கேட்குற புத்திசாலித்தனமான கேள்விகள், கேணத்தனமான கேள்விகள் அத்தனைக்கும் பதில் சொல்லிக்கிட்டு பொறுமையா அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, சிஸ்டத்தை பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துட்டு, இன்னும் இந்த சிங்கங்கள்லாம் என்ன வேட்டை கிளம்பலைங்க சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ஏதோ வந்து இங்க ஏதோ மீட்டிங்ல மட்டும் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிடாதீங்க. இந்த சிங்கங்கள் இன்னும் வேட்டைக்கு கிளம்பல. சங்கர் சார்லாம் இந்த அப்படியே பக்காவா அதை ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும்னு நினைச்சிருக்காரு. உட்காந்த இடத்துல இருந்து என்ட்ரி எடுப்பாங்க சார். நானும் போன்ல ஒரு சிலர்கிட்ட பேசினப்ப அவங்களாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1020 ரூபாய் பணத்தை அனுப்பிச்சாங்க. என்னங்க ஜிபேல பணம் அனுப்பணும், அவங்க கொடுக்கறத வாங்கிக்கணும், அவ்வளவுதானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்க, இங்க மிகப்பெரிய வேலைகள்லாம் இருக்குது, ஆத்மார்த்தமான வேலைகள் இருக்குது சார். ஒரு குடும்பம் வந்து ஒரு மாசம் லைவ் பண்ணுனா குறைஞ்சபட்சம் 50,000 ரூபாய் வேணுங்கிற நிலைமையில் நம்ம இருக்கிறோம். எந்த கட்சி யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும் சார், நம்ம நல்லா இருக்கணும் சார். எல்லாத்துக்கு மேல இந்த இடத்துல நம்ம 2 பேர்த்த கொடுக்கறத வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு என்னோட தாழ்மையான வேண்டுகோள், யார்கிட்ட அதை கொடுக்கறது, யாரை ஆட்டை போடலாம், யாரை மேட்ரு போடலாம், யாரை சிக்க வைக்கலாம், யாரை வந்து என்ன சொல்றது பிடிக்கிறது, யாரை 2 பேர்த்த பிடிக்கலாம், இந்த எண்ணங்கள் இருந்தால் கண்டிப்பா நம்ம 2 என்ட்ரில ஒண்ணுமே கொடுக்க முடியாது சார். இங்க கிடைச்சிருக்கிற இந்த அட்சய பாத்திரத்தை என்னுடைய யாரெல்லாம் நல்லா இருக்குன்னு சார், இந்த குடும்பம், இந்த ஊர்ல, அந்த உலகத்துல எவ்வளவு பேர் நல்லா இருக்குன்னு நினைக்கிற மனசு கூட நம்ம கிட்ட இல்ல. 2 பேர் தானே நம்மளால கொடுக்க முடியும், 2 பேர் தான் வாழ வைக்க முடியுமா, அவ்வளவுதானே நம்ம மனசு. சிஸ்டத்து மேல ஒரு 0.1% கூட சந்தேகம் இல்லாத நபர்கள் தான் சார் இன்னைக்கு 40 என்ட்ரி 50 என்ட்ரி எல்லாம் எடுத்திருக்காங்க. இதுதான் வாழ்க்கை, இதுலதான் ஜெயிக்க போறோம்னு வந்தவங்க தான் சார் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. இது வேடிக்கை பார்த்துட்டு இது இன்னும் எத்தனை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க இன்னும் கொடுக்கலைங்க சார். அவங்கள பத்தி கவலையும் இல்லை நமக்கு. இப்ப ஓடிட்டு இருக்கிற நபர்கள் வந்து யாருக்கு கொடுக்கலான்னு முதல்ல யாரு மேல சவாரி செய்யலாம்னு நினைக்காம, சார் நான் ஐடி போட்டது ஃபர்ஸ்ட் என் பெரிய பொண்ணுக்கு என்னோட சின்ன பொண்ணுக்கு தான் சார். அவங்க நல்லா இருக்கணும். அதுக்கு அடுத்தது எனக்கு நெருங்கிய நண்பர்கள் அல்லது என்னால் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய இருக்குங்க சார். நெட்வொர்க்ல இருக்கிறோம், நம்மளாம் கொஞ்சம் பேர்த்தையும் எடுத்துருக்கிறோம், தெரிஞ்சு பண்ணலைங்க சார். இந்த குடும்பத்துக்கு சூனியம் வைக்கணும்னு போகல, இதுல ஜெயிச்சிருவோம், மாப்பிள்ள நீ வா, மாமா நீ வான்னு கூட்டு போனோம். எல்லா இடத்துலயும் நமக்கு கிடைச்சது பல்பு தான் கிடைச்சது. அவன் கோடி சொன்னானா, நம்ம ஆகல. ஆனா பிரபஞ்சம் அதுக்குன்னு ஒரு பிரபஞ்சம் ரொம்ப இலகின மனசு உள்ளது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நம்ம ராமலிங்கம் சார் தலைமையில வந்து இப்படி ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துருக்குது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கிட்டு, இந்த 1 கோடியே 10 லட்சம் அப்படிங்கறது வந்து சிஸ்டம் கொடுக்கும். ஆனா 100 பேர்த்த நம்ம கொடுத்தோம்னா 9 கோடியே 12 லட்சம் நமக்கு கிடைக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு, இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா 1 லட்சம் என்ட்ரி மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அந்த முடிவோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் 3 மாசத்துல இதனோட லெவலே வேறங்க சார். இங்க இருக்கிறவங்க இந்த எனக்கு 2வது லெவலில் 1.5 லெவலில் வரலங்கிறதெல்லாம் முடிஞ்சு எல்லாருமே ஒரு ஃபுல் ரவுண்ட் பிடிச்சி எல்லாம் செகண்ட் ரவுண்டு குட்டி போட்டு பேரெல்லாம் வந்து அவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க சார். என்னென்னமோ நடந்துருக்குது, பெரிய வித்தைகள்லாம் நடந்துருக்குது. கிடைச்சிருக்கிற அந்த சிஸ்டத்தை முதல்ல புரிஞ்சுக்குங்க சார். தயவு செஞ்சு ஒரு பேர் சொல்ல விரும்பல, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இதில் ஐடி போட்டிருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் ஆயிருக்காங்க. அவங்க டவுன் லைன்ல, அதாவது ஹஸ்பண்ட் அவங்களுக்கு கீழே வந்து அவங்க மிஸ்ஸஸ், அவங்களுக்கு கீழே ஒரு நபருக்கு பணம் அனுப்பணும். என்னோட ஆக்டிவ்ல என்னது நான் அனுப்புறேன். அந்த தம்பி போன் எடுக்கல. இவங்க கிட்ட நான் கூப்பிட்டு பேசுறேன். முன்ன அவங்க மிஸ்ஸஸ் எடுத்தாங்க, சாரை பேச சொல்றேன்னாங்க. அவங்க அவர்கிட்ட பேசினேன். இவங்க 2 பேரும் சார் இந்த மாதிரி உங்க ஆக்டிவ் லைன்ல இந்த நபருக்கு நான் பணம் அனுப்பிச்சிருக்கிறேன், தயவு செஞ்சு அவங்களுக்கு வந்துருச்சான்னு பார்த்துட்டு கொஞ்சம் அப்ரூவல் கொடுங்க சார். அவங்களாம் பேசுறத பார்த்து பெரிய அச்சீவர்னு நினைச்சு நானும் சந்தோஷமா பேசிட்டு இருக்கேன். இப்போ நான் அவங்களை தவறா சொல்ல, புரிதல் கம்மியா இருக்குதுன்னு சொல்ல வரேன். உடனே அவங்க 2 பேரும் அவங்க அக்கௌண்ட் தான் செக் பண்றாங்களே தவிர, நான் 3வது அவங்க கீழே இருக்கிறவங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேங்கிறத அவங்க பார்க்கவே இல்லை. நல்ல வேலை அந்த தம்பி பார்த்துட்டு, சார் இந்த மாதிரி அவங்க அமௌண்ட் அனுப்பிச்சிருக்கேன், அப்ரூவல் கொடுத்துறேன் சார்னு சொல்லி சொன்னார். அந்த பிரச்சனை முடிஞ்சுது. நான் அச்சீவர்னு போய் நின்றுட்டு இருக்கிற நம்ம டீமோ நாமளோ எந்த இடத்துலயும் அவமானப்படக்கூடாதுங்க சார். இது என்ன சார், ஒரு 16 லெவலா இருக்குது, 5 25 125 என்ன 5 மேட்ரிக்ஸா போட்டிருக்கோம். 2 மேட்ரிக்ஸ் 2 4 8 16 4 லெவலில் டக்குன்னு வாங்கிட்டு ஓட அப்படின்னு அனுப்பிவிடுற ஒரு அருமையான சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க சார். இந்த ஸ்டெப்ஸை கூட இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 4 பேருக்கு புரிய வைக்க முடியலன்னு சொல்லி சொன்னா
நானும் 2 பேர்த்த கொடுத்துட்டேன், நானும் லீடர் ஆகணும். கோடிகள் சம்பாதிக்கிறதுனா நிறைய தியாகம் பண்ணணும் சார். ராமலிங்க சார் அடிக்கடி சொல்ற மாதிரி நம்மளாம் மினிமம் மிடிலுக்கு கீழ், நம்ம பெருமைக்கு வேணும்னா நான் மிடில் சொல்லியிருக்கேன். நம்ம மிடில் இல்லைங்க சார். எங்கேயோ ஒரு பக்கம் நம்ம வந்து தொங்கிக்கிட்டு அதாவது வறுமை கோட்டை கீழே வபால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு ஆப்ஷன் நீங்க மேலே போறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொல்லி சொன்னா அது எப்படி எவ்வளவு தியாகம் பண்ணணும், எவ்வளவு உழைப்பை போடணும், எவ்வளவு பேசணும், எவ்வளவு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு கொஞ்சம் சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ள வந்திருக்கிறவங்களாம் நிறைய பேர்ல புரிதல் இல்லைங்கிறத கூட மேடம் பேசினாங்க. அதை அவங்ககிட்ட பேசும்போது நமக்கே தெரியுது எப்படா இவங்கெல்லாம் உள்ள வந்தாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. இது அவங்க மேல மிஸ்டேக் இல்லைங்க சார். அவங்கள ஸ்பான்சர் பண்ண ஒரு நபர் பக்காவா எஜுகேட் ஆகணும். அதுக்கு ஆகணும்னா குருகுலத்துக்கு வரணும். காலையில் 4:30 மணிக்கு வரணும், சாயங்காலம் 8 மணிக்கு வரணும். இப்படி வந்தா மட்டும்தான் இவங்க டீமை கொண்டு போக முடியும். எண்ணி வச்சு 1.5 வருஷத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ளார நம்ம கோடீஸ்வரன் ஆகிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது சார். யாராலையும் தடுக்க முடியாது, எந்த சக்தியாலும் எடுக்க முடியாது. ஆனா அதுக்கு தேவை நம்ம டெடிகேஷன் ஒர்க் இருக்கணும், நாலேஜ் எடுத்துக்கணும், நம்ம டீமை சரியா வழி நடத்தணும். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எக்ஸலண்ட். உண்மையிலேயே வந்துட்டு ஸோ இந்த சிஸ்டத்தை வந்து யார் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கூட இருக்காங்க, ஏன் வந்து சில பேர் வந்து இந்த சிஸ்டத்தை வந்து புரிஞ்சிக்காம இருக்காங்க அப்படின்ற ஆதங்கத்துல வந்து ரொம்ப அழகா வந்து சூப்பரான ஒரு விளக்கங்களை கொடுத்துருக்கீங்க. இப்போ வந்து ப்ரொமோட்டர், சிஸ்டம் ப்ரொமோட்டர், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்போ அவங்க எல்லாம் யாரு, இதுதான் அப்போ வெளியே இருக்கிறவங்க யாரு? ஸோ நம்ம எல்லாருமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒன்று சேர்ந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா சார் சொன்ன மாதிரி மிகப்பெரிய வெற்றி வந்து நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வெல்கம் மிஸ்டர் டாக்டர் எஸ் துர்கா பிரசாத். ப்ளீஸ் வெல்கம் சார். சார் உங்களுக்கு கோவர்ஸ் கொடுத்துருக்கு, நீங்க பேசலாம். ஓகே, நெக்ஸ்ட் கிரேட் லீடர் வந்து வெல்கம் பண்றேன். வெல்கம் மிஸ்டர் சி சுப்பிரமணியன் சார். ப்ளீஸ் வெல்கம் சார். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகவும் வெற்றிகரமான நாளாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்க வாய்ஸ் கேட்கல சார். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. ஹலோ, நன்றி. நன்றி. இந்த காலை பொழுதுல உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். மருந்தே இல்லா உடல்நலம், மருத்துவமே தேவையில்லா மனித குலம். முதலீடே இல்லா ஒரு தொழில் வளம், ஸ்பீட் கேஷ். இங்க மார்க்கெட்ல போய் நிறைய பேசும்போது 1000 ரூபாயா, 1000 ரூபாயில கோடீஸ்வரன் ஆக போறீங்களா? என்ன சார் சாத்தியம்? நாள 10 லட்சம் 20 லட்சம் சொல்லி பெரிய பெரிய கம்பெனில கொடுத்துட்டு நீ உட்கார்ந்து நான் வந்து வாரம் இவ்வளவு பணம் வாங்கிட்டு இருக்கிறேன், நீங்க 1000 ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் எடுத்துட்டு வந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்றதாக நிறைய பேர் சொன்னாங்க. இவங்களை பார்க்கும்போது, இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது. அது கண்ணதாசன் சார் சொன்னது வந்து, ஏன்னா இப்படித்தான் சமுதாயத்துல இப்படிதான் இருக்கு. இப்படி ஒரு விஷயத்த சங்கர் சார், ராமலிங்க சார் எல்லாம் உட்கார்ந்து இதை யோசிச்சு கிரியேட் பண்ணி, உங்களுக்கு இந்த படம் எடுத்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பிஹைண்ட் தி சீன் ஒண்ணு இருக்கும். அது எங்கெங்கெல்லாம் போய் உட்காந்து சென்னையில இந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் உட்காந்து என்ன பண்ணலாம், ஏதாவது புதுசா மக்களுக்கு செய்யணும், புது விஷயமா இருக்கணும், அஸ் யூஸ்வலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு அந்த வெளிப்பாடு தான் இப்ப ஒரு வடிவமா அங்க வந்திருக்கு. இத வெளியில வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் பின்னால இவ்வளவு பேரு, காலையில 4:30 மணிக்கு எல்லாம் வர ஜூம், இந்த மாதிரி பேசிட்டு இருக்கவங்களுக்கு என்னன்னா என்ன தோணுது அப்படின்னா ஒரு சின்ன கோபம். வரதட்சணை வேண்டாம் என்று வரிந்து கட்டிக்கொண்டு காலை ஒருவன் வந்தால் வீரியந்தான் குறைவோ விலைமாதுடன் தொடர்போ விடா குடியனோ என்று கூறும் சமூகத்தில் வரதட்சணை வேண்டும் மட்டும் கேடான்னு எழுதிப்பார். ஒரு பையன் எனக்கு வரதட்சணை வேணாங்க, இன்ஜினியர் படிச்சிருக்கான், ஐயோ இன்ஜினியர் படிச்சிருக்கான் வரதட்சணை வேணான்றான், வேணும்னு பார்த்துக்கோன்னு சொன்ன மாதிரி வரதட்சணை வேண்டாம் என்று வரிந்து கட்டிக்கொண்டு காலை ஒருவன் வந்தால் வீரியந்தான் குறைவோ விலைமாதுடன் தொடர்போ விடா குடியனோ என்று கூறும் சமூகத்தில் வரதட்சணை வேண்டும் மட்டும் கேளடான்னு கோவம் வர மாதிரி இந்த 1000 ரூபாய் கான்செப்டா 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, டெய்லி 6 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருந்தா கூட நிறைய மக்கள் மத்தியில போய் ஈஸியா போய் சேர்ந்துருப்போங்கிற மாதிரி ஒரு கோவம். இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்கன்னு என் நண்பர்லாம் நான் கூப்பிட்டேன். நான் அவர்கிட்ட அவரு இல்ல இது வரைக்கும் நான் வந்து 2.5 கோடி ரூபாய் கொடுத்துட்டேன் சார் 1.5 மாசத்துல, எனக்கு வாரம் மேல வருதுன்னு சொன்னாரு. இந்த 2.5 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க, வாரம் உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டுன்னு சொல்றீங்க, இந்த 2.5 கோடி ரூபாய்க்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். நான் இங்க யாருக்கும் எந்த பணமும் கொடுக்கல சார், முதலீடே பண்ணல, என்னை சார்ந்தவங்க நான் முதலீடு பண்ண சொல்லல, 1000 ரூபாய் உதவி பண்ண சொன்னேன், 1000 ரூபாய் அவங்களுக்கு நான் உதவி பண்ண 1000 ரூபாய் உதவி பண்ண சொன்னேன். இந்த உதவிகள் வந்து கூட்டு முயற்சிங்கிறது வந்து
இவ்வளவு பெரிய வாழ்க்கை தரத்தை உண்டு பண்ணுங்கிற ஒரு விஷயம் இங்க இருக்கு. இந்த விஷயம் தெரியல எல்லாரும். நல்லா புரிஞ்சுக்கோ, எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் நடந்துராது, எல்லா விதைகளும் முளைக்காது. இதே மாதிரி கான்செப்ட் நிறைய பேர் எடுத்துட்டு போனோம்னு இல்லை. நீங்க ஆலமரம் பார்க்கலாம், பெரிய ஆலமரம், அதுல ஆயிரக்கணக்கான பழங்கள், அரச மரம், அரச பழங்கள், அது பழங்களுக்கு விழுந்து கிடக்கும், நிறைய பழங்கள் கிடக்கும், அந்த பழத்துல விதெல்லாம் இருக்கும். அத மரத்தை சுத்தி ஒரு செடி முளைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆலமரம், அந்த ஆலமரத்து பக்கத்துல இன்னொரு ஆலமரம் முளைச்சதா, வாழைன்னா வாழை பக்கத்துல இன்னொரு வாழையடி வாழையா இருக்கும். ஆலமரத்துல இருந்து கீழே விழக்கூடிய பழம் மண்ணுல தான் விழுது. மண்ணுல விழுந்த பழம் மறுபடியும் முளைக்காது. அது ஒரு காக்காயோ குருவியோ சாப்பிட்டு 2 நாள் 3 நாள் வயிற்றுல இருந்து எச்சமா போடும்போது அந்த எச்சம் எங்க விழுதோ அங்கதான் முளைக்கும். எல்லா விதைகளும் முளைக்காது. அதே மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட் பண்ணிருக்க எல்லா விஷயங்களும் இங்க இருக்கக்கூடிய விஷயம் வேற. அப்போ ஒரு சின்ன விதை, ஆலமரத்தோட உயரம் எவ்வளவு பெருசு இருக்குன்னு பாருங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய விதை ரொம்ப 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 சின்னது. ஒரு தென்னை மரத்துக்கு கூட வைக்கக்கூடிய அந்த தேங்காய் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் விதை. ஆலமரத்தோட விதை அவ்வளவு சின்னது, அதோட உயரம் எவ்வளவு பாருங்க. அந்த மாதிரிதான் அந்த மாதிரி சின்ன ஒரு 1000 ரூபாயில இவ்வளவு ஒரு வாழ்க்கை தரம் இருக்கிறத நம்ம மனசு நம்ப மறுக்குது. இல்லைங்க, இது இல்லைங்க. 4:30 மணிக்கு வர எங்கெங்க எந்த நெட்வொர்க் கம்பெனிகள எந்த ஒரு சிஸ்டத்துல, இது நெட்வொர்க்னு நான் சொல்லக்கூடாது, இதெல்லாம் வந்துட்டு நெட்வொர்க்கும் இது வேற. எந்த ஒரு சிஸ்டத்துல இந்த ஒரு கம்யூனிட்டியை கூட்டு வந்து 4:30 மணிக்கு கூட்டு வந்து உங்களை ஆரோக்கியத்தை நான் சொல்லித்தர வாங்கன்னு சொல்றேன். நீங்க வாங்க, வந்தா 4:30 மணிக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு சந்தோஷம் இருக்கு. 4:30 மணில இருந்து ஒரு 5 வரைக்கும் உங்களுடைய மனசை பசுமரத்தாணி போல காலையில நைட்டு பூரா தூங்கிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய உங்க மைண்ட்ல கொண்டு வந்து இவ்வளவு பெரிய விஷயத்த லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க, நான் கொடுக்குறோம். இதுக்கப்புறம் பணம்ங்கிறது ரெண்டாவது பணம்ங்கிறது நான் உங்கள்கிட்ட வந்து நிறைய உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய நல்ல எண்ணங்களையும் மட்டும் தான் நான் கேட்கிறோம். பணம் உங்ககிட்ட இருந்து கேட்கல, நீங்களும் யார்ட்டும் கேட்காதீங்கன்னு சொல்றேன். சிஸ்டம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கு. 1000 ரூபாய் மட்டும் உதவி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்றாங்க. அதைத்தான் சொல்லுன்னு சொல்றாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காலையில இவ்வளவு பெரிய மீட்டிங் போட்டு இவ்வளவு அவங்களோட ஆரோக்கியத்தெல்லாம் பேசிட்டு வச்சுட்டு பண்ணோன்னே இன்னைக்கு எவ்வளவு லாகின் ஆச்சுங்க, இன்னைக்கு ஒரு 70 lakhs ஆயிருக்கு சார். ஓகே, வெரி குட், சூப்பர். அது மாதிரி இன்னும் நிறைய பண்ணணும், எனர்ஜி கொடுங்க, என்ன வேற ஒவ்வொரு ஊர்ல போயிட்டு நான் நிறைய பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் காலையில சாயந்தரம் கூப்பிட்டு பேசுறது இல்லாம 1000 ரூபாய்க்கு உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம் சார். நம்ம 1000 ரூபாய் உதவி பண்ணி நம்ம பேசியிருக்கோம். அப்ப இந்த பிசினஸ் இல்ல, இதோட இந்த ப்ராஜெக்டோட நுணுக்கம், இந்த ப்ராஜெக்டோட வீரியம் வந்து இதுதான் இருக்கு. அது மாதிரி நல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம். வந்துட்டு எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் நம்மளுக்கு எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய நம்பிக்கைகள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிளான் பண்ணி வச்ச விஷயம் ஒரு நாள் ஹார்ட் ஒர்க். நேத்துலாம் வந்து ராமலிங்க சார்லாம் வந்து இங்க வேலை ஒர்க் முடிஞ்சிரும் சார், ஒரு 3 மணிக்கு நான் தென்காசிக்கு வீட்டுக்கு வரேன் இருந்தார் அவரு, பாபு சார், சங்கர் சார் எல்லாமே. நான் இங்க ரெடியா இருந்தேன். கடைசி வரைக்கும் 6 மணி 7 மணி வரைக்கும் அவங்க வர முடியல. காட்டினா இன்னும் ஒர்க் முடியலன்றாங்க. நைட்டு நான் கேட்கும் போது முடியல சார், ஒர்க் முடியல, எப்படி அங்க வருதுன்னு சொல்லிட்டு ஒர்க்லயே இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பின்னால இந்த மாதிரி ஒரு தலைமைகள் கீழெல்லாம் நம்மளுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த நிறைய இன்னைக்கு வந்து மகளிர் மட்டும் மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்லாம் பேசணும். ஏன் வந்து மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கலங்க மாதிரி உட்காந்து பேசும்போது சொன்ன அந்த வெளிப்பாடுதான் இது. இன்னைக்கு பாபு சாரோட அந்த ஹேண்ட்லிங் ரொம்ப சூப்பரா இருந்தது. என்ன காரணம்னா மகளிர் அவங்களுக்கு தான் தெரியும். நிறைய பெட்ரோல் பங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸை விட லேடிஸ் தான் வேலைக்கு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் போய் 10 நிமிஷம் ஒரு தம் அடிக்கலாம் போக மாட்டாங்க. ஒர்க்கு கரெக்டா நடந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி மகளிர் மட்டும்போது நிறைய பெண் குரல்கள் வந்து இங்க அதிகமா கேட்டுட்டு இருக்கும்போது இந்த பிசினஸ்ல இருக்கு இந்த ப்ராஜெக்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் நம்பிக்கை வரும். 4:30 மணிக்கு இங்க யாரோ உஷாராணி மேடம் யாரோ பேசும்போது பக்கத்துல அந்த குழந்தை அழுதுட்டு இருக்க சத்தம் எல்லாம் கேட்டுச்சு. ஒரு தாய்க்குள்ள வந்து 4:30 மணிக்கு இத்தனை 200 பேர் இருக்கக்கூடிய இந்த மீட்டிங்ல வந்து 4:30 மணிக்கு எந்திரிச்சு அவங்க 4:30 மணிக்கு இவங்க எந்திக்கலாம். இவங்க இதுல இருக்காங்கிறது இன்வால்மெண்ட் இருக்கும். இவங்களை சுத்தி எத்தனை பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்களும் இதை இடைஞ்சலா இருக்கும். அவங்களும் அந்த குடும்பமும் ஒத்துழைக்கு பாருங்க. 4:30 மணிக்கு அம்மாக்கு மீட்டிங் இருக்கும், 4:30 மணிக்கு அக்காவுக்கு மீட்டிங் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அந்த 4:30 மணிக்கு எந்திரிச்சு உட்கார்ந்து இந்த மாதிரி இது பேசக்கூடிய இந்த இன்வால்மெண்ட், இந்த வீரியம் தான் சார் இந்த ப்ராஜெக்டை பெரிய உயரத்துக்கு எடுத்துட்டு போகும். அப்ப நான் இது பேசும்போது கூட சொன்னேன், லாஸ்ட் வீக்கு கொஞ்சம் ஒரு சின்ன நிறைய விஷயங்கள் பண்ணணும் போதுதான் இப்ப இந்த வாரத்துல இருந்து அதை அந்த ஷெட்யூல் போடும்போது மாத்தி பண்ணுவாங்க. மகளிர் மட்டும் மாதிரி அந்த ஜூம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் பிஓபி வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ராமலிங்க சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவரும் அந்த யோசனை சொன்னாரு. மகளிர் மட்டும் அன்னைக்கு வந்து பாபுஸோட வாய்ஸ் கூட கேட்காதாங்க. எல்லாமே ப்ரீவியஸா முதல்ல அந்த ஜூம் எல்லாம் டியூன் பண்ணி ஹோஸ்ட் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்க எம்சி பண்றதுல இருந்து லாஸ்ட்ல முடிகிற வரைக்கும் அந்த பெண்களோட சத்தம் மட்டும்தான் இருக்கும். அவங்க முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சுட்டு ஓகேன்னு போவாங்க. அங்க ஒரு ஜென்ஸ் வாய்ஸ் கூட இருக்காது, டெஸ்டிங் கூட இருக்காது, மைக் டெஸ்டிங் கூட இருக்காதுங்கிற மாதிரி
பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி மகளிருக்கு முன்னுரிமை கொடுக்கணும். அவங்க தான் இதை முன்னின்று எடுத்துட்டு போறோங்கிற விஷயத்த வந்து நிறைய நுணுக்கங்கள்லாம் மட்டும் இல்லாம தாய் குலத்துக்கு அவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறது இந்த நேரத்தில் நம்ம இப்ப இந்த பேசுனதுல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ நல்ல இடத்துல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் இங்க ஒரு வாழ்க்கையில ஒளி கிடைக்கும்ங்கிறத நான் சொல்லிட்டு விடைபெறேன். நன்றி, வணக்கம். ஹேவ் a nice day. தேங்க்யூ. தேங்க்யூ சார். வெல்கம் மிஸ்டர் டாக்டர் பிரசாத் சார். துர்கா பிரசாத் சார், நீங்க கோஹோஸ்டா தான் இருக்கீங்க, நீங்க பேசலாம். சார் நீங்க ஓகே. ராமசாமி ஊட்டி, வெல்கம் சார். உங்களுக்கு அன்மியூட் ஆப்ஷன் கொடுத்துருக்கு சார், கோஹோஸ்ட் கொடுத்துருக்கியா? ஹலோ, கேக்குதா சார்? எல் ராமசாமி சார், நீங்க பேசலாம். உங்க வாய்ஸ் சார். வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் சார். சார் வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஓகேங்க சார். பாத்தீங்கன்னா இந்த ப்ரொமோஷன் சிஸ்டம் ரொம்ப அழகா இருக்குது, அருமையா. ஸோ பாத்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரொமோட்டரா கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் சார். 14 ஐடி முடிச்சிருக்கிறேன். இன்னும் கூடிய விரைவில் அடுத்த லெவலுக்கு போயிட்டு இருக்குதுங்க சார். ரொம்ப அருமையா இருக்குது. மக்களோட புரிதல் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வெல்கம் மிஸ்டர் பாக்கியா சார். உஷாராணி மேம் எடுத்த பிளான் எடுத்த மீட்டிங் மட்டும் சார், நீங்க மியூட் பண்ணீங்க. பாக்கியா சார், லைன்ல இருக்கீங்களா? அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்கள். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த காலை வேளையில உண்மையிலே ஒரு மருந்தில்லா மருத்துவத்துல நம்ம என்னதான் லட்சம் கோடியும் சம்பாதிச்சாலும் ஆரோக்கியம் இருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அப்படி தொடர்ந்து கொடுத்து வருகின்ற மிஸ்டர் ஜி.கே. சாமி சார் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்ம நிறைய அனுபவங்களை நிறைய சம்பாதிச்சிருக்கோம். நிச்சயமா நம்மளுடைய பிபிஏ ஸ்பீடு கேஸ் உடைய அந்த டெவலப்மெண்ட்டு, அந்த உள்ள கட்டமைப்பு வேலை அப்படின்றது கடலூர்ல இருக்காங்க, டக்குன்னு மதுரையில் இருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக சாஃப்ட்வேருக்குள்ள வந்து அப்பப்போ ஒர்க் பண்ணி இந்த சிஸ்டத்தை எப்படியெல்லாம் இன்னும் ஈஸியாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு சாஃப்ட்வேரை ஒரு மனுஷனுடைய மூளைக்கு கொண்டு வர்றது அப்படின்றது உண்மையிலே இதுதான் சேலஞ்சிங்கான ஒரு வேலை. நம்ம மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த ஒரு கம்ப்யூட்டரை அதான் செய்ய வைக்கணும். இதுதான் சவால். அப்ப மிஸ்டர் சங்கர் சார் அவங்களுடைய இந்த சிந்தனையில உதிச்ச ஒரு விஷயத்த இன்னைக்கு அவங்க எவ்வளவு டெடிகேஷனா சாஃப்ட்வேர் சார் கூட உட்காந்து இது எனக்கு வேணும், இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது சாஃப்ட்வேர் சார் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர் கூட அவர் பேசி ஒரு டாக்டர் மாதிரி தான். உண்மையிலே அதான் ஒரு மிராக்கலான விஷயம். ஒவ்வொரு நாளும் அப்படி சாஃப்ட்வேர்ல நல்ல டெவலப்மெண்ட் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு டாப்ல இருந்து இன்னைக்கு வந்த நபர்கள் வரைக்கும் எந்த தடையும் இல்லாம ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்னு ரீபர்த்து, டோனரு, ஸ்பான்சரு எல்லா அமௌண்ட்டுமே அப்படியே ஒரு அருவி மாதிரி அடிச்சு போயிட்டே இருக்கணும், எங்கேயுமே தடைய இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மெனக்கிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க எடுத்திருக்கின்ற எஃபெக்ட்டுக்கு சங்கர் சாரு, பாபு சாரு, ராமலிங்கம் சாரு, சிவபண்ணியன் சார் இவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இவங்க இந்த முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம க்ரௌடை ஜென்ரேட் பண்றதுதான் நம்மளுடைய வேலை. இப்போ நாங்க ஜூம்ல வந்து க்ரௌடை ஜென்ரேட் பண்றதுக்கு எங்களோட எனர்ஜியை நாங்கள் கொடுக்குறோம். பகல்ல கஸ்டமர் கேராக உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல டீச்சர்ஸ் குரூப்பு, ஆர்கனைசர் குரூப்பு, ப்ரொமோட்டர்ஸ் குரூப்பு இதுல இல்லாத நபர்கள் நீங்க க்ரௌடை கொண்டு வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா க்ரௌடு எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு அவ்வளோதான் நமக்கு க்ரௌடு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி ஃபண்டு வரும். அந்த ஃபண்டு வர்றதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய லெவல் அச்சீவ் ஆகும். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் இத்தனாம் தேதி ஜாயின் பண்ணேன், இந்த லெவல் கிராஸ் பண்ணல. அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, ஜூம் மீட்டிங் எத்தனை மீட்டிங் வர்றீங்க, எத்தனை பேர் ரெஃபர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்ககிட்ட இருந்து வர்ற பதில், ஜூம் மீட்டிங்கா ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருப்பேன் சார் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. எத்தனை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்டால் நான் அந்த 2வது லெவல் எடுத்துட்டு நான் பண்ணலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. அப்புறம் நிறைய ப்ராப்ளம் கொண்டு வர்றவங்களும்
ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணாதவங்க, ரெஃபர் பண்ணாதவங்க தான். ஆக ஒர்க் பண்றவங்க ஒர்க் பண்றாங்க, ஒர்க் பண்ணாதவங்க வேடிக்கை மட்டும் பார்க்குறாங்க. ஆக வேடிக்கை பார்க்கறத நிப்பாட்டிட்டு ஒர்க் பண்ணுங்க எல்லாரும். அதாவது ஒரு கை தட்டினா ஓசை வராது, சரிங்களா? 2 கை சேர்ந்து தட்டினா தான் ஓசை வரும். இது வந்து க்ரௌட் ஃபண்டிங். அப்போ எல்லாரும் சேர்ந்து தனக்கான அந்த 2 மேட்ரிக்ஸ்ல நான் 2 பேரை கொடுக்கணும் அப்படின்னு அந்த ஒரு கங்கணம் கட்டிட்டு நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா சாத்தியம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு காப்பி அடிக்கலாம், ஆனா ஒரிஜினல் தான், அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது, ஓகேங்களா? அதனால நம்ம பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் உடைய ப்ராஜெக்ட் தலைமுறைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிறது மாதிரி சாஃப்ட்வேர், அடுத்தடுத்த அப்டேட்டு, அடுத்தடுத்த இன்கம் பிளான்ஸு, இப்போ எல்லாமே நம்ம ஹெல்பிங் சொல்லிட்டு இருக்கோம், சரிங்களா? அடுத்து ஸ்பீடு கிரிப்டோ அப்படின்றது அது உண்மையிலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நிறைய வச்சுக்கலாம். உண்மையிலே அந்த கிரிப்டோவுக்காக வெயிட்டிங், நிறைய பேர் வெயிட்டிங். அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் மீட்டிங் சண்டே நடந்தது. உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. கிரிப்டோனா என்னன்னு தெரியாத நபர்கள் கூட தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம அட்மின் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆக நம்ம வேலை என்னன்னா க்ரௌடை கொண்டு வரணும், ரெஜிஸ்ட்ரேஷனை அதிகப்படுத்தணும். இதுதான் நம்ம வேலை. கற்றுக்குங்க, நிறைய பேர் கற்றுக் கொடுங்க. வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, உங்க கண்ணு முன்னாடி இருக்கு. எத்தனை லட்சம் கோடி வேணுமோ எடுத்துக்க எடுத்துக்க எடுத்துக்க. டம்ளர்ல வேணுமா, செம்புல வேணுமா, இல்ல ஒரு குடத்துல வேணுமா, இல்ல ஒரு அண்டால வேணுமா, இல்ல ஒரு லாரி எடுத்து வந்து எடுத்து போறியா, இது நம்மளோட கையில இருக்கு. நம்மளோட தலைமுறைக்கு என்ன சொத்து சேர்க்க முடியுமோ, பிபிஏல எவ்வளவு டைரக்ட் ரெஃபரல் கொடுக்குறோமோ அவ்வளவு கோடிகள் நம்ம சம்பாதிக்க முடியும். வாய்ப்பு கண்ணு முன்னாடி இருக்கு, எல்லாரும் எடுத்து பயன்படுத்துவோம் அப்படின்ற நம்பிக்கையோட உங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கங்களை மறுபடியும் சொல்லிக்கிட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். Thank you, sir. Bakira sir. Welcome, Mr. Selvaraj sir. Please welcome. Selvaraj sir, salam. சார் அனைவருக்கும் வணக்கம். Yes. உண்மையிலே கோடான கோடி நன்றி நம்முடைய பிபிஎஸ் ஸ்பீச் கேட்ஸ் நிறுவனம் ப்ராஜெக்டுக்கு. இன்று காலை நடந்த மருந்தெல்லா மருத்துவம் அந்த செஷன் மிக அற்புதமாக இருக்கிறது. அதாவது நம் உடல் இயங்குவதற்கு நுரையீரல் இயங்க வேண்டும், நுரையீரல் இயங்குவதற்கு உடனுடைய அத்தனை மேற்பரப்பக்கூடிய அந்த துவாரங்கள் எல்லாம் சரியாக இருந்தாலே நுரையீரல் இயங்கும் என்று சொன்ன அந்த வார்த்தை மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த மாதிரியான செலவே இல்லாத மருந்து இல்லாத ஒரு மருத்துவத்தை நம் மக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அவருக்கு என் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.